இந்த பாருங்க நாங்கள் கடைசியாக பொரிக்க முடியுது. நாங்கள் கருவேப்பிலை போட்டு இறக்க போகிறோம். நாங்கள் வாசகத்துக்கு கருவேப்பிலை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே 1/2 கிலோ சிக்கனுக்கு 25 கிராம் வந்து தூள் போடுது. பாருங்க சட்டியில் ஒன்றும் ஒட்டையில் பாருங்க ஒட்டாமல் வந்திருக்கு. பாருங்க நான் சொன்ன மாதிரி பாருங்க நாங்கள் ஒட்டாமல் எடுத்து வணக்கம் SasiNisha Family. நான் உங்கள் சாசி. இந்த என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால் சிக்கன் 65 செய்ய போகிறோம். வாங்க நாங்கள் வீடியோவுக்குள்ளே போகிறோம். இப்போ என்னென்னு சொன்னால் இந்த சிக்கன் 65 எப்படி மசாலா வந்து எண்ணெயில் ஒட்டாமல் வந்து நாங்கள் எடுக்கிறத சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இதில் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். 500 கிராம் சிக்கன் எடுத்துருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முதல் வந்து இப்போ தயிருக்கு வந்து சிக்கனை ஊற விடணும். பாருங்க இதில் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தயிரை விட்டு நல்லா சிக்கனோடு பிணைஞ்சி ஒரு 10 நிமிஷம் வந்து நாங்கள் ஊற போட போகிறோம். நல்லா பிணைஞ்சிட்டு சிக்கனோட தயிரை வந்து சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டுட்டு நாங்கள் வந்து மிச்ச காரியங்களை பார்க்க போகிறோம். இது எப்படிப்பட்ட சிக்கன் எடுக்கணும்? எலும்பு இல்லாமையா? நீங்கள் எலும்போடு எடுத்தால் நல்லா இருக்கும், உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எலும்போட சாப்பிடுங்க சிக்கன் வந்து நல்லா இருக்கும். 65க்கு நல்லா இருக்கும். நீங்கள் சில டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடையில் சாப்பிட்ருப்பீங்க 65 அந்த எலும்பு கால் எலும்பு வந்துட்டு கை வந்து எலும்போட வந்து போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்க நான் வந்து இந்த கை எலும்பு எடுத்துருக்கிறேன். அது மாதிரி இங்கே நெஞ்சு தசை எடுத்துருக்கிறேன். வாங்க இப்போ வந்து நல்லா ஃப்ரெட்டியாச்சு. நாங்கள் 10 நிமிஷம் வந்து இப்போ நாங்கள் ஊற விடப்போம். 10 நிமிஷம் ஊறட்டும். வாங்க வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நாங்கள் இடிக்க போகிறோம். வாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் இடிச்சிட்டு எடுத்துகிட்டு வரோம். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் சிக்கன் ஊற வச்சு 10 நிமிஷம் ஆகிட்டு பாருங்க. ஸ்டைலில் நாங்கள் ஊற வச்சுருக்கோம் 10 நிமிஷம். சொன்ன மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் இடிச்சு எடுத்துட்டேன். வாங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நாங்கள் சிக்கனோட சேர்ப்போம். உங்களுக்கு இடிச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. பாருங்க அதை வந்து சிக்கனோட நல்லா குழச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். பாருங்க சிக்கன் மசாலா, தேவையான அளவு மிளகாத்தூள். இது வந்து சிக்கன் 65 மசாலா. இதில் உப்பு இருக்கும். நாங்கள் உப்பு போட தேவையில்லை. நீங்கள் அந்த பேக்கெட்டில் படித்து பார்த்துட்டு நீங்கள் போடுங்க. நீங்கள் அவசரப்பட்டு உப்பு போட்டிருக்காங்க. ஏன்னா சிக்கன் 65 மசாலாவிலேயே உப்பு இருக்குது. அப்போ அந்த உப்பு வந்து இந்த சிக்கனுக்கு போதும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே 1/2 கிலோ சிக்கனுக்கு 25 கிராம் வந்து தூள் போடும். சிக்கன் மசாலா போடும் 25 கிராம் போதும். அதுக்குள்ளேயே உப்பு இருக்குது. செய்து மறந்து போய் இன்னும் உப்பு கொட்டி விட்டாங்க. மசாலாக்குள்ளேயே உப்பு இருக்குது. இந்த உப்பு இல்லாமல் மசாலா விற்க மாட்டேன்னா இந்த மசாலா பேக்கெட்லேயே எழுதிருக்கு உப்பு போட்டிருக்குன்னு சொல்லி. வாங்க நல்லா வந்து மசாலா எல்லாம் போட்டாச்சு. நாங்கள் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் 15 நிமிஷம் இதை வந்து ஊற வைக்கணும். 15 நிமிஷம் ஊறிச்சுன்னு சொன்னால் மசாலா நல்லா வந்து ஊறிடும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவை போட்டுட்டு நாங்கள் சிக்கனை பொரிப்போம். வாங்க இது வந்து 15 நிமிஷம் கிடந்து மசாலா ஊறாட்டுக்கு நல்ல. இப்போ வாங்க நாங்கள் எண்ணெயை ஊற்றி எண்ணெயை கொதிக்க வைப்போம். கணக்காக எண்ணெய் விடாதீங்க. ஏன்னு சொன்னால் அப்புறம் இந்த எண்ணெய் வந்து திருப்பி யூஸ் பண்ணிடாது. அதுக்காண்டி நீங்கள் அளவான கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ எண்ணெய் விட்டாச்சு. நீங்கள் அடுத்த இந்த கார்ன்ஃப்ளவர் மா இருக்குது சோளமா நாங்கள் விட கிளக்க போகிறோம். சிக்கன் கூட வந்து சோளமா கிளக்க போகிறோம். ஓகே இப்போ பாருங்க நான் ஒரு ஸ்பூன் சோளமாக எடுத்துருக்கேன். இதை வந்து நாங்கள் இப்போ சிக்கனோட கலக்க போகிறோம். இப்போ பாருங்க மக்களே கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து நாங்கள் சோள மாவை போட்டு நல்லா வந்து ஃப்ரெட்டியாச்சு. என்னைய பொரிக்க போகிறோம். வாங்க நாங்கள் பொரிக்கிறத உங்களுக்கு காட்டுறோம். வாங்க அது கருவேப்பிலை கடைசியாக பொரிச்சு இறக்கேக்க கருவேப்பிலை போட்டு இறக்கிறீங்கன்னா கருவேப்பிலை வாசம் வந்து வந்து சீரக வந்து நல்லா இருக்கும். இப்போ பாருங்க மக்களே நல்லா பொதிச்சிட்டு வாங்க சிக்கனை வந்து இப்போ போட போகிறோம். நீங்கள் அடுப்பை வந்து மிதமான சூட்டில் வைங்க. நல்லா கூட்டி வச்சிங்கன்னு சொன்னால் மேலே வந்து கருத்துடும். சிக்கன் வந்து உள்ளே வந்து வேகாது. 6 நிமிஷம் நாங்கள் வெயிட் பண்ணுவோம். 6 நிமிஷம் வேணும் பொரியிறதுக்கு. அவங்க 6 நிமிஷம் வைப்போம். இப்போ
இப்போ பாருங்க மக்களே, ஒரு சைடு போயிட்டு நாங்கள் அடுத்த பக்கத்துக்கு பிராட்டி விடுவோம் வாங்க. இப்போ பாருங்க மக்களே, சிக்கன் பொரிஞ்சிட்டு நாங்கள் வாசத்துக்கு கருவேப்பிலையை போட்டுட்டு நாங்கள் சிக்கன் எடுக்க போகிறோம். கருவேப்பிலை பொரியணும். கருவேப்பிலை கொஞ்சம் பொரியத்துக்கும் பொரிஞ்சதுன்னா கருவேப்பிலை இருக்க வாசனை வந்து சிக்கன் இறங்கிடும். அது தனி டேஸ்ட்டாக இருக்குது. அதுங்க கருவேப்பிலை வதங்கிட்டு நாங்கள் எடுப்போம். பாருங்க சட்டியில் ஒன்றும் ஒட்டையில் பாருங்க ஒட்டாமல் வந்திருக்கு. பாருங்க சொன்ன மாதிரி பாருங்க நாங்கள் ஒட்டாமல் பார்த்தீங்கன்னா மக்கள் உங்களுக்கு தெரியுது. பாருங்க சட்டியில் ஒன்றும் ஒட்டையில் நீங்கள் இது போல் நான் மற்றதும் போட போகிறேன். இது போல் நீங்களும் செய்து பாருங்க, உங்களுக்கு 65 நல்லா இருக்கும். ஓகே, நாங்கள் முழுவதும் பொரிச்சு எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறோம். இந்த பாருங்க நாங்கள் கடைசியாக பொரிக்க முடியுது. நாங்கள் கருவேப்பிலை போட்டு இறக்க போகிறோம். நாங்கள் வாசகத்துக்கு கருவேப்பிலை போட்டாச்சு. நாங்கள் சிக்கன் நல்லா பொரிஞ்சிட்டு இந்த கருவேப்பிலை பொரியாட்டு நாங்கள் இறக்கணும். நான் சொன்ன மாதிரி நான் எலும்பு சிக்கன் போட்டிருக்கேன் பாருங்க. எலும்பு சிக்கன் போட்டிங்கன்னா தான் நல்லா இருக்கும். இங்கே பாருங்க சிக்கன் சாப்பிட்றதுக்கு எத்தனை லைனில் நிற்கிறேன். உடம்பே வந்து லைனில் சிக்கன் சாப்பிடும். நிதிஷா பாய். நிதிஷா அவ்வா பாருங்க மகளே, சுவையான சிக்கன் 65 ரெடி ஆகிட்டு. பாருங்க நீங்களும் இதை போன்ற சிக்கன் 65 செய்து வீட்டை சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஓகே வாங்க, நாங்கள் 65 எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க நான் இது சாப்பிடுறேன். நாங்கள் சூப்பராக போய் சிக்கன் பஞ்சு கூட வந்துட்டு பாருங்க. நீங்களும் இப்படி விட செய்து சாப்பிடுங்க. சிக்கன் 65 மொழியில் வெளியில் முறுன்னு முள்ள நல்லா சாப்பிட்டாக இருக்கும். அந்த மாதிரி தரமான சிக்கன் 65. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சசினிஷா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ நான் பார்ப்போம். ஓகே, நன்றி வணக்கம். உங்கள் சசினிஷா ஃபேமிலி. பாய். கீழே ஒரு ஆளுக்கா